கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய இரட்சகருடைய 2ஆம் வருகை குறிச்சதான சத்திய பாடத்துல இப்ப 2வது ஒரு பகுதிக்குள்ள வந்திருக்கிறோம். முதல் பகுதியில ஆல்ரெடி நம்முடைய சகோதரர்கள் சொன்னாங்க, நம்ம படிச்சிருந்தோம். நம்முடைய ஆண்டவர் வர்றத யாராலையும் என்ன பண்ண முடியாதுன்னா, எக்ஸாக்ட்டா அந்த டைம் பீரியட கண்டுபிடிக்க முடியாது. அவர் வருகையில நிறைய படிநிலைகள் இருக்கு. அவர் வரும்பொழுது அதிகப்படியான சத்திய வெளிச்சம் இந்த பூமியில் இருக்கும். எச்சரிப்பின் சத்தம் இருக்கும். மிகுந்த உபத்திரவம் இருக்கும். அடையாளங்கள் மூலமா தான் கண்டுபிடிக்க முடியும். மேகங்கள் அப்படின்னா உபத்திரவம் இப்படி பார்க்கிறோம். மாம்ச கண்களால பார்க்க முடியாதுன்னு நம்ம பார்த்திருந்தோம். இந்த பாயிண்ட்ல அவருடைய வருகையில நிறைய படிநிலைகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த படிநிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். போன பாட்டுல கன்க்ளூட் பண்ணும்போது, ஆண்டவர் வந்துட்டார். அதுல எந்த எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் எந்த வருஷம் வந்தார் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு கேள்வியா இருக்கு. இந்த விளக்கங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப என்ன பண்ணலாம்னா, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்குள்ள போலாம். நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி தானியேல். தானியேல் கிட்ட நம்முடைய ஆண்டவருடைய வருகையை பத்தி என்ன பண்றாருன்னா, தேவன் சொல்றாங்க. வாசிக்கலாம். தானியேல் 12:1. தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பாருங்க, ஒரு காலத்தை பத்தி பேசுறாரு. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்தில் எழும்புவான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்ட வசனம். சரி, இந்த காலம் எப்போ? நம்முடைய ஆண்டவருடைய 2ஆம் வருகை எப்போ அப்படின்னு சொல்லி தானியேலுக்கு ரொம்ப ஆர்வம். தானியேல் கேட்கிறாரு, ஆண்டவரே இவைகள் எல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது, தானியேல்ட்ட தேவன் சொல்றாரு, இல்ல இது உனக்கு இப்ப வெளிப்படுத்தப்படாது, நீ முத்திரை போட்டுரு அப்படிங்கிறார். 9ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவன், தானியேலே போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். பாருங்க, ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் வரைக்கும் இது முத்தரிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா யாருக்குமே நம்முடைய ஆண்டவருடைய வருகை பத்தின காரியங்கள் தெரிய வராது, ஒரு காலம் வர வரைக்கும் அப்படிங்கிறார். அப்ப எப்ப இது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதே தானியேல் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அறிவு பெருகி போகும். அறிவு பெருக்கத்தின் காலத்துல அநேகர் அங்கும் இங்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடி ஆராய்வார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அறிவு பெருக்கத்தின் காலம் எப்பதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாக்ட்டா இப்பதான் 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அறிவு பெருக்கம். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் 1ஆம் வருகையில வந்திருக்கும் போதே சொல்றார், என்னுடைய 2ஆம் வருகைக்கு உண்டான நாள் எனக்கே தெரியாதுன்னு ஆண்டவர் பேசுறாரு. அப்படி இருக்கும் பொழுது, நம்மனால எப்படி இப்போ ஆண்டவருடைய வருகையை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்கு. அதுக்கும் நம்ம பதில் பார்த்திடலாம். ஆண்டவர் சொல்றார், மத்தேயு 24:36. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். பாருங்க, இது எப்போ? ஆண்டவருடைய 1ஆம் வருகை நாட்கள்ல ஆண்டவருக்கே வெளிப்படுத்தப்படல ஆண்டவர் எப்போ வருவாருன்னு. பட் இன்னைக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டார். வந்த பிறகு அந்த விஷயங்கள நமக்கு சொல்லிக் குடுக்கிறார். நான் வந்துட்டேன் அப்படின்னு. இந்த வசனத்த இந்த காலத்துல நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, பொருத்தி பார்க்க முடியாது. இது அந்த டைம்ல ஆண்டவர் பேசுறார். அப்படின்னா, தானியேல் கிட்ட முத்திரிக்க போட்ட அந்த புஸ்தகமானது, இன்னைக்கு தேவன் ஓபன் பண்ணிட்டாரா? அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வி. இதுக்கு நம்ம எங்க போலாம்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள போலாம். வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லீங்களா? சீக்கிரத்துல சம்பவிக்க வேண்டிய விஷயங்கள தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பிச்சு அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கொடுக்கிற ஒரு விஷயம் தான் இந்த புஸ்தகம்னு பார்க்கிறோம். இதே வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்துல இதே முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை பத்தி பேசுறாங்க. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல. தானியேல்ல க்ளோஸ் பண்ணப்பட்ட புஸ்தகம் தேவன் எங்க ஓபன் பண்றாருன்னா, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல ஓபன் பண்றார். யாரு ஓபன் பண்றாங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய வருகை குறிச்சு அவர் 1ஆம் வருகையில வந்திருக்கும்போது தெரியல, உண்மைதான். ஆனா என்னைக்கு உயிர்த்தெழுந்து போனாரோ, அப்பவே கம்ப்ளீட் தேவனுடைய திட்டமானது அவருக்கு முழுவதுமாக அங்க ரிவீல் ஆகுது பார்க்கிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல 6 மற்றும் 7 வசனம். வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனங்கள்.
அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திடத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். பாருங்க, நல்லா கவனிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் முதலாம் வருகையில வந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போய் அங்க நடக்கிற நிகழ்வை பத்தி பேசுது. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி யாருன்னா, ஆண்டவர் முதலாம் வருகையில வந்து பல பாடுகள் பட்டு உயிர்த்தெழுந்து போறாரு. அதை பத்தி பேசுறாங்க. அந்த ஆட்டுக்குட்டி ஆனவர் வந்து அந்த புஸ்தகத்தை என்ன பண்றாருன்னா வாங்குறாரு. அந்த புஸ்தகத்துல தான் விச் மீன்ஸ் என்னன்னா, ஆண்டவருக்கு தெரியாத இருந்த சில விஷயங்கள் கூட அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தானியேலுக்கு தெரியாத விஷயம் இங்க தேவன் என்ன பண்றாருன்னா ஓபன் பண்றார். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வந்திருத்தலுக்கு 3 படிநிலைகள் இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இதுதான் இந்த பாடத்துல ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசியா, பாரா பிளஸ் ஓசியா, பெருசியா. 2வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிஃபானியா. 3வது ஸ்டேஜ் என்னன்னா, அப்போகலிப்சிஸ். பெருசியா, எபிஃபனியா, அப்போகலிப்சிஸ். அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கிரேக்க வார்த்தை. பெருசியானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து இருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, யாருக்குமே தெரியாம ஆண்டவர் வந்திருப்பாரு. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போஸ்தலர் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனா வேலை செஞ்சுட்டு இருப்பார். இது ஒரு ஸ்டேஜ். எபிஃபனியானா என்னன்னா, ஆண்டவர் வந்துட்டாரு, ஒர்க் பண்றாருங்கிறத அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தெரியும். உலகத்துக்கு தெரியாது. அப்போகலிப்சிஸ்னா என்னன்னா, எல்லாருக்கும் தெரியும்படி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒர்க் பண்றாரு. இந்த 3 படிநிலைகள் தான். அப்ப முதல் படிநிலை பெருசியா, யாருக்குமே தெரியாம வந்து வேலை செய்யறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அப்ப ஆண்டவர் வந்த வருஷத்துல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. வந்துட்டாருங்கிறத. பின் நாட்கள்ல தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப யாருக்குமே தெரியாம ஆண்டவர் வந்து என்னங்க வேலை வந்து செய்யறாருன்னா, அவர் வந்து அவருடைய பரிசுத்தவான்களை என்ன பண்றாருன்னா, உயிரோட எழுப்புறார். அப்ப ஆண்டவர் வர்ற டைம்ல யாரெல்லாம் உண்மையான சபை ஓட்டத்துல ஓடி முடிச்சிருக்கிறாங்களோ, அந்த தேவனுடைய பிள்ளைகளை அவர் உயிரோட எழுப்புற ஒரு விஷயம் அவர் மட்டும் பண்றார். சோ யார் இந்த பரிசுத்தவான்கள்? படிக்கலாம். வெளிப்படுத்தல் 14:4. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அப்போ ஸ்திரீகளால கரைப்படுத்தாதவர்கள், இது வந்து அந்தி கிறிஸ்து அமைப்புகளால கரைப்படுத்தாதவங்க இவங்க தான். கற்புள்ளவர்கள் இவர்கள் தான். மணவாளனுக்கு உண்மையா இருந்த மணவாட்டி. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றினவர்கள். சோ இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள். அப்ப ஆண்டவருடைய வருகையின் நாட்கள்ல ஆல்ரெடி மரிச்ச தேவனுடைய பிள்ளைகளை அவர் என்ன பண்றாருன்னா, உயிரோட எழுப்புறார். இது எந்த ஸ்டேஜ்லயே நடக்குதுன்னா, பெருசியா. அப்ப சபை அப்படின்னா பிரதர் இன்னைக்கு நாம ஆண்டவருடைய பிள்ளை தானே அப்படின்னா, இன்னைக்கு தேவனுடைய சபை அப்படிங்கிற பாயிண்ட்ல 2 குரூப் இருக்கிறாங்க. ஒருத்தங்க மரித்தவர்கள், இன்னொருத்தங்க உயிரோடு இருக்கிறவங்க. அப்ப மரித்தவர்கள் யாருன்னா, பவுல், பேதுரு, யோவான் போன்ற அநேகர். உயிரோடு இருக்கவங்க யாருன்னா, இன்னைக்கு நம்ம. அப்ப சபையானது 2 பிரிவுகளாக இருக்கு. ஆண்டவர் வருகையின் போது, அதான் வந்துட்டார் ஆல்ரெடி. வருகையின் போது இந்த 2 பிரிவுகளுமே பூமியில இருப்பாங்க. இத கிளியரா ஒரு வசனத்துல என்ன பண்றாருன்னா, கிளாரிஃபை பண்றாரு பவுல். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்க, நல்லா கவனிக்கலாம். முதல் ஸ்டேஜ் பெருசியா ஸ்டேஜ்ல நடக்கிற விஷயம் என்னன்னா, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், இது போன பார்ட்லயே படிச்சுட்டோம். தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க. அது வருவார் இல்ல. அந்த வருவாருங்கிறது இங்கிலீஷ்ல கம்மிங் அப்படின்னு இருக்கு. கம்மிங் உடைய மூல வார்த்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, பரோசியா. அப்படி ஆண்டவர் வரும்போது 2 குரூப் இருப்பாங்க. ஒருத்தங்க மரித்தவர்கள், ஒருத்தங்க உயிரோடு இருக்கிறவங்க. இந்த 17ஆம் வசனத்திலே சொல்றாரு கிளியரா,
கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்னா, ஆண்டவருடைய வருகை நாட்கள்ல இதுக்கு முன்னாடி மரிச்சிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அவர் உயிர் தெழுப்புவார். இது பெருசியா ஸ்டேஜ்ல. அப்ப கொஞ்சம் பேர் உயிரோடு இருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி தான் அடுத்த பாயிண்ட் பேசுது. வாசிக்கலாம் 17ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பாருங்க, பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாமும், இப்ப நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டார்ன்னு கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. நம்ம கண்டுபிடிக்கிற இந்த ஸ்டேஜ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் எபிஃபனியா. நாமும் மேகங்களோட எடுத்துக்கொள்ளப்படுவோம் இருக்கு இந்த இடத்துல. சோ இந்த எபிஃபனியா ஸ்டேஜ்ல மேகங்களோட எடுத்துக்கொள்ளப்படுறதுன்னா என்னன்றத நம்ம பாடத்துல பார்க்க போறோம். சோ நம்ம கண்டுபிடிக்கிற டைம் இருக்கு பாருங்க. இத குறிச்சு தான் போன பாடத்துல பார்த்தோம். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது எக்ஸாக்ட்டா நள்ளிரவு 12 மணிங்கிறது பெருசியா. ஓகேங்களா? 12 மணிக்கு ஆண்டவர் வராருன்னா பெருசியா டைம்ல யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எபிஃபனியால கண்டுபிடிப்பாங்க. எபிஃபனியாங்கிறது அதிகாலை 3 மணி மாரி. தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் தெரிஞ்சுக்கலாம். அப்போகலிப்சிஸ்ன்றது அதிகாலை 6 மணி மாரி எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஆண்டவர் ஆல்ரெடி வந்துட்டார். இந்த பூமிக்கு என்னவா தான் வந்திருக்காருன்னா, அவர் தான் ராஜாதி ராஜா. அப்ப அவர் தான் ராஜாதி ராஜானா, இந்த பூமியில இப்ப அரசாட்சி பண்றாங்களே, இவங்களுடைய நிலை என்னன்னா, அவர் சொல்றாரு, இனிமேல் இந்த பூமியில ராஜாக்களே இருக்க மாட்டாங்கன்றார். ஆண்டவர் வந்ததிலிருந்து. வாசிக்கலாம் 110ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 110ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். பாருங்க என்ன சொல்றார்? தமது கோபத்தின் நாளிலே உபத்திரவத்தோட வரான்னு இருக்கு இல்லீங்களா? அப்ப ஆண்டவர் தான் இந்த பூமிக்கு ராஜா. ஏன்னா வந்துட்டார் ஆல்ரெடி. தமது கோபத்தின் நாளிலே பூமியின் ராஜாக்களை வெட்டுவாருன்னா, அப்ப இந்த பூமியில மன்னர்கள் ஆட்சின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காதுங்கிறாரு. எப்ப ஆண்டவர் வந்தாரோ, அதுக்கப்புறம் இந்த உலகத்துல மன்னராட்சியே கிடையாதுன்றாரு. ஒன் மேன் ஷோ. அப்படி யாரெல்லாம் மன்னராட்சி புரிஞ்சாங்களோ, அவர்களை அவரே வெட்டுவார்ன்னு வசனம் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சதாம் ஹுசேன் மன்னராட்சி கொல்லப்பட்டார். பின் லேடன் கொல்லப்பட்டார். லிபியாவுடைய அதிபர் கடாஃபி மக்களாலே அடிச்சு கொல்லப்பட்டார். இவங்கெல்லாம் ஒரு தனி நபரா ஒரு தேசத்தையே ஆண்டாங்க. அவங்க அவங்க சொல்றதா அங்க அங்க நடக்கணும். பட் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை வந்துச்சோ, அதுக்கப்புறம் இந்த மாரி மன்னர் ஆட்சிங்கிற ஒரு சிஸ்டமே கம்ப்ளீட்டா போயிருச்சு. இப்பல்லாம் பாருங்க, டெமோக்ரசி அப்படின்றோம். மக்களாட்சிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. இதுலயுமே நெறைய பிரச்சனை இருக்கு. அதையும் பார்க்க போறோம். அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரும்போதே ராஜாவா தான் வரார். பெருசியால அவர் அவர் பண்ற முக்கியமான வேலை, அவருடைய பிள்ளைகள உயிர்த்தெழுப்புறார். எபிஃபனியால அவர் நெறைய வேலை செய்றார். இப்போ நாம கண்டுபிடிச்சுட்டோம் ஆண்டவர் வந்துட்டாருன்னு. இப்ப நம்ம இருக்கிற ஸ்டேஜ் எபிஃபனியா. இதுல என்னென்ன வேலையெல்லாம் செய்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சொந்த தேசமான இஸ்ரேல் தேசத்தை மீண்டும் ஒரு தேசமாக என்ன பண்றாருன்னா, கூட்டிச் சேர்க்கிறார். இதுவும் அவருடைய இந்த 2ஆம் வருகைக்கு உண்டான அடையாளம் தான். அநேக இடங்கள்ல பூமி அதிர்ச்சியும், கொள்ளை நோயும் இல்லைங்களா? நெறைய பேரழிவுகளும் நடக்குது. நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாள்ல இந்த மாரி மோசமான செயல்களும் நடக்கும். இது ஒரு வேதனைகளுக்கு ஆரம்பம்னு நம்ம பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? எவ்வளவோ பேரழிவுகள் இன்னைக்கு நடக்குது. இதெல்லாம் ஏன்னா, இந்த உலகம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரிப்பேர் ஆயிட்டு இருக்கு இப்போ. சீர் பொருந்திட்டு இருக்கு. பழைய சிஸ்டம்ஸ அழிக்கிறார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னென்ன வேலை செய்றாருன்னா, உயிர்த்தெழுதல் செய்றார். ராஜாக்கள வெட்டுறார். ஒருபுறம் தன்னுடைய இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாருன்னா, கூட்டி சேர்க்கிறார். உலகத்திற்கு அழிவா இருக்கு. இஸ்ரேல் ஜனத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து எபிஃபனியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு தெரியிறபடி. இந்த எபிஃபனியா ஸ்டேஜ் உலகத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய அழிவு. அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிளெஸ்ஸிங். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இந்த 2ஆம் வருகையின் காலத்துல உபத்திரவம் இருக்குமா அப்படின்னு கேட்டா, உபத்திரவம் தான் இருக்கும் உலகத்துக்குன்றார். படிக்கலாம். யோபு 37ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13. யோபு 37ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13ஆம் வசனங்கள்.
அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றித் திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வர பண்ணுகிறார். பாருங்க, கிளியரா சொல்றார், ஒன்றில் தண்டனை, ஒன்றில் உபயோகம். அப்ப ஒரு புறம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபயோகமா ஒரு காரியத்தை பண்றார், ஒரு புறம் உலகத்திற்கு ஒரு மாபெரும் அழிவு என்ன பண்றாருன்னா ஆண்டவர் அங்க செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு சிஸ்டம்ல ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு உலகத்தோட விஷயத்துல. அப்படின்னா நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன அவர் ஒரு நல்ல விஷயம் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பைபிள் படிச்சா நமக்கு புரியுது. சத்தியங்கள் நிறைய வெளியே வருது. இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய 2ஆம் வந்திருத்தலுடைய ஒரு முக்கியமான அடையாளம் தான் இன்னைக்கு நமக்கு நிறைய புரியுது விஷயத்துல. இதை குறிச்சு மல்கியால நம்ம படிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமுடிக்கிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். பாருங்க, கிளியரா சொல்றார். அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரம். 2 விஷயம் சொல்றார். புடமிடுகிறவனுடைய அக்னி அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு மெட்டலை உருக்கறக்கு நல்ல ஹை ஹீட்ல வைப்பாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. வண்ணாருடைய சவுக்காரம் நமக்கு தெரியும். ஃபுல்லா சோப் அப்படின்னு இருக்கும். துவைச்சு எடுக்கிறார் அழுக்க. யாருக்குன்னா நமக்கு. நமக்கு என்ன கொடுக்கிறார் இன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்தை மெருகூற்றி கொடுக்கிறார் ஆண்டவருடைய வருகையில. படிக்கலாம். அதுலயே 3ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும் படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். பாருங்க, கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய வருகையில எபிஃபனியா ஸ்டேஜ்ல என்ன நிகழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுறார். லேவியின் புத்திரர், நம்ம தான் அவருக்கு இப்ப ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தான் லேவியின் புத்திரர். நம்மள சுத்திகரிச்சு நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கு பொன்னை போலவும் வெள்ளியை போலும் புடமிடுறாருன்னு பார்க்கிறோம். அப்ப வெள்ளி, அவர் உட்கார்ந்து வெள்ளியை சுத்திகரிக்கிறாருன்னா, வெள்ளி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியம். நம்ம படிச்சிருக்கிறோம். கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில போட்டு புடமிட 7 தரம் புடமிட ஒப்பான சுத்த வெள்ளிக்கு ஒப்பான சொற்களா இருக்கு. அப்படின்னா பைபிள் ஓப்பனா இருந்துச்சு. பைபிள் இருக்கக்கூடிய சத்தியங்கள் இன்னைக்கு வெளியே வருது அப்படின்னா, ஆண்டவருடைய வருகையுடைய முக்கியமான அடையாளம் நம்ம பார்ப்போம். லேவியர்கள் யாருன்னா நம்ம தான். இந்த கடைசி காலத்துல ஆண்டவருக்கென்று உண்மையாக ஊழியம் பண்ணக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இப்ப நமக்காக சத்தியத்தை பியூரிஃபை பண்ணி கொடுக்கிறார். ஒரு புறம் உலகத்தில் அழிவு, ஒரு புறம் நமக்கு உண்மையான சத்தியம் வெளியே வருது. இந்த டைம்ல தான் பவுல் பேசுறாரு, பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளும். இப்ப இந்த இடத்துலதான் முக்கியமான ஒரு கேள்வி. பிரதர், அப்படின்னா மேகங்களோடு அவரோட எடுத்துக்கொள்ளப்படுறதுன்னா அப்படியே ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. திடீர்னு அவருடைய ட்ரெஸ் மாத்திரம் கீழே கிடக்கும். ஆள் பறந்து போயிடுவாரு. ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார் அப்படின்றாங்களே, இதைத்தான் பேசுதா அந்த வசனம் கேட்டா, இல்ல. இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் ராப்சர் அப்படிங்கிற கான்செப்டுக்கும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் கிறிஸ்துவோட இணையணும் அப்படின்னா லிட்ரலா இந்த பூமியில நம்ம மரிக்கணும். நம்ம மரிச்சோம் அப்படின்னா நம்முடைய மாம்ச சரீரம் இங்கதான் இருக்கும். ஏன்னா மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணாது, பிரவேசிக்காதுன்னு பார்ப்போம். அப்படின்னு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் எப்படி பிரதர் கிறிஸ்துவோட போய் சேர போறோம் இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்னா, இதுக்கு பவுல் உயிர்த்தெழுதலை பத்தி கிளியரா சொல்றார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:51. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். என்ன சொல்றா? கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு இமை பொழுதிலே மறுரூபம்ன்றாரு. அந்த இமை பொழுதிலே மறுரூபம் தான் ஷால் பி சேஞ்ச்டு அப்படின்றது. சேஞ்சுடுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரம் மாறுறது. அப்படின்னா ஆண்டவருடைய வருகையில வந்துட்டாரு. நம்ம நம்ம எப்படி அவரோட போய் சேர்ற விஷயம்னா, இந்த மாம்ச சரீரம் இங்க விதைக்கப்படணும். மனுஷன் சாகணும். உயிர்த்தெழுதல் நிகழணும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:44.
1 கொரிந்தியர் 15:14 ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. பாருங்க, அப்படியே ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கும்போது ட்ரெஸ் மாத்திரம் கீழே விழுகும், பாடி காணாம போயிரும்ன்றது தப்பான கான்செப்ட். கீரா பவுல் சொல்றார், இந்த ஜென்ம சரீரம் நம்ம உண்மையாகவே கிறிஸ்து போல வாழ்க்கை வாழ்ந்து இந்த சரீரம் இங்க விதைக்கப்படணும்னா செத்து விழணும், உயிர்த்தெழுதல் நிகழும். இதே 1 கொரிந்தியர் 15:44 வாசிக்கும். 1 கொரிந்தியர் 15:14 ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தெசலோனிக்கர் 4:17 படி ஆல்ரெடி மரிச்ச பவுல் பேதுருவெல்லாம் ஆண்டவர் வந்தோடனே உயிர் எழுப்பிட்டார். இன்னைக்கு நாம இருக்கிறோமே, நாம் சரியான வாழ்க்கை வாழும்போது நமக்கு மரணம் நிகழும். நாம மரணம் நிகழ்ந்து நம்முடைய சரீரம் கீழே விழும்போது ஆல்ரெடி நம்ம உயிர் தெழுந்துரும். அதாங்க சொல்லப்படுது. இப்படி சபையின் பிள்ளைகளுக்கு ஒரு புறம் இருக்கும்போது உலகத்துல மாபெரும் பேரழிவுகள் நிகழும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு, இப்ப போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு மாபெரும் யுத்தத்துக்கு இந்த பூமியானது ரெடி ஆயிட்டு இருக்கு. படிக்கலாம், லூக்கா 21:25. லூக்கா 21:25 சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். பாருங்க, இதெல்லாமே அடையாள வாசி தான். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பு. இதுதான் அடுத்த வசனத்துல என்ன பண்றாருன்னா ரொம்ப டீட்டெயிலா பேசுறாரு. வாசிக்கலாம், 26வது வசனம் வாசிக்கலாம் முதல்ல. 26 வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்து இருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். பாருங்க என்ன சொல்றார், இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, எப்ப என்னடா நிகழும் அப்படின்னு சொல்லி ஆபத்துக்கு பயந்து மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகுது. எப்பன்னா வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இதே விஷயத்த ஆகாயில பேசுறார். இன்னும் ஒரு தரம் நான் பூமிய ஒரு குலுக்க போறேன் அப்படிங்கிறார். ஷேக் பண்ணுவேன் அப்படிங்கிறார். உபத்திரவம். ஆகாய 2:6-7 வசனங்கள். ஆகாய் 2 மற்றும் 7 சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாருங்க என்ன சொல்றார், கொஞ்ச காலத்திற்குள்ளே இன்னும் ஒரு தரம் 3ஆம் உலகப் போரை பத்தி பேசுறார். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளும் எல்லா நாடுகளும் ஒரு குலுங்க போறாங்க, சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் இருக்கு. இயேசு கிறிஸ்துவோட வருகை பத்தி பேசுற மாதிரி. இது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. இதனுடைய இங்கிலீஷ் வார்த்தையா பாத்தீங்கன்னா த டிசைர் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் இருக்கும். எல்லா ஜாதிகளாலும் விரும்பப்பட்டது. அதான் திருவள்ளுவர்ல பார்க்கும்பொழுது, அப்பொழுது வேற்றினத்தார் அனைவரும் விருப்பத்துக்குரியவைகளும் இங்க வந்து சேரும். அப்படின்னா எல்லா ஜாதிகளும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தை விரும்புறாங்களான்னா, ஏதோ ஒரு வகையில அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா, ஒரு நல்ல ஆட்சி நடக்காதா அப்படின்னு. அப்போ சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டது கட்டாயம் வரும்ன்றாரு. எப்பன்னா இன்னொரு முறை செக் பண்றாரு. சோ இது நிகழணும். இது நிகழ்ந்து மாபெரும் உபத்திரவம் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் எல்லா ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக கிறிஸ்துவுடைய ராஜ்யமானது வெளியரங்கமாக ஸ்தாபிக்கப்படும். இந்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போகலிப்சஸ். அப்ப கூட கிறிஸ்துவ எல்லாராலையும் பார்க்க முடியாது. அவர் ஆவிக்குரிய சரீரத்துல தான் இருப்பார். கரெக்டுங்களா? இப்போ அப்போகலிப்சஸ் ஸ்டேஜுக்கு முன்பாக இந்த உலகம் கஷ்டப்படுது. ஏன் கஷ்டப்படுதுன்னா, கிளியரா பார்க்கணும், வசனம் வாசிக்கலாம். முதல்ல சபை ரெடி ஆகணும். சபை ரெடி ஆனாதான் உலகத்துக்கு ரட்சிப்பு. இன்னும் நாமளே ரெடி ஆகலையே. நாம் ரெடி ஆகுற வரைக்கும் இந்த உலகத்துல எக்கச்சக்க உபத்திரவங்கள் இருக்கும். வாசிக்கலாம், ரோமர் 8:19. ரோமர் 8:19 மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. பாருங்க, இந்த அப்போகலிப்சஸ் பாக்குறோம், வெளிப்படுதல்ன்றது தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு. அந்த வெளிப்படுவது அப்படிங்கிற வார்த்தை தான் மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன்ன்ற வார்த்தையுடைய மூல அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போகலிப்சஸ் நம்ம பார்ப்போம். அப்போ
ஆண்டவருக்கு 3 ஸ்டேஜ் பார்க்கிறோம். பெருசியா ஆல்ரெடி வந்துட்டார். இன்னும் யாராலையும் என்ன பண்ண முடியல. அந்த டைம்ல கண்டுபிடிக்க முடியல. எபிஃபனியாங்கிறது ஆண்டவர் வந்துட்டார்ன்னு கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ். இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப எபிஃபனியால தான் இருக்கிறோம். அபகலிப்சிஸ்ன்றது நாளைக்கு உலக ஜனங்கள் எல்லாருமே உணருவாங்க. ஆண்டவர் தான் ரட்சகர். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்ன்ட்டு. இது ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ன்னு நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் 2 தெசலோனிக்கேயர் 1, 7, 8 வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும் படிக்க கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். பாருங்க, கிளியரா சொல்றாரு. எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு அவர் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். ஆக 3 படிநிலைகள் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. பெருசியா, எபிஃபனியா, அபோகலிப்ஸ். பெருசியானா யாருக்கும் தெரியாம வந்து ஒர்க் பண்றது. முக்கியமா அந்த டைம்ல நடக்கிறது உயிர்த்தெழுதல். எபிஃபனியான்றது தேவனுடைய பிள்ளைகள் நம்ம மாத்திரம் தெரிஞ்சுக்கிற ஸ்டேஜ். இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ் கூட எபிஃபனியா தான். அபோகலிப்ஸ்ன்றது உலகமே புரிஞ்சுக்கும்னு நம்ம பார்க்கணும். அப்ப இந்த எபிஃபனியா ஸ்டேஜ்ல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த ஸ்டேஜுக்கென்றே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல ஒரு அருமையான உவமையானது இருக்கு. அந்த ஊமையுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 கன்னிகைகள். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல. அப்ப மத்தேயு 24ஆம் அதிகாரம் ஆண்டவருடைய வந்திருத்தல் பெருசியா பத்தி பேசுது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் எபிஃபனியா பத்தி பேசுது. ஒரு அருமையான ஊமை தான். இதை நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். பாருங்க, இதை குறிச்சு நீங்க நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல முழுமையா நீங்க வாசிச்சு பார்த்துக்குங்க. அதாவது பரலோக ராஜ்யமானது 10 கன்னிகைகள் மணவாளன் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போறாங்க. அப்படி போகும்போது 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் சொல்லப்படுது. ஏன்னா மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் தூங்குறாங்க. எல்லாரும் நித்திரை மயக்கம் ஆயிட்டாங்க. இப்ப மணவாளன் வந்துட்டார். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் அப்படிங்கிற ஒரு சத்தம் வருது. வாசிக்கலாம். மத்தேயு 25:6. 6ஆம் வசனம். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. பாருங்க, எல்லாரும் சோர்ந்து போய் இருக்கும்போது திரும்ப ஒரு சத்தம் வருது. நடு ராத்திரி. இந்த மிட் நைட்ட போன பாடத்துல நம்ம பார்த்தோம். நடுராத்திரி 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது. நடு ராத்திரியிலே இதோ மணவாளன். அவ்வளவுதான். வருகிறாருங்கிற வார்த்தை தமிழ்ல மட்டும்தான் இருக்கு, இங்கிலீஷ்ல கிடையாது. பிகோல் த பிரைட் க்ரூம், அவ்வளவுதான். அவருக்கு எதிர்கொண்டு போங்கன்றாரு. நடு ராத்திரினாவே நமக்கு தெரியும், நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட மிட் நைட் 12 மணி மாதிரி. 10 பேரும் எந்திரிக்கிறாங்க. 5 பேர் கையில எண்ணெய் இருக்கு. அவங்க விளக்க கொளுத்தி மணவாளன் பின்னாடி போயிடுறாங்க. 5 பேர் எண்ணெய் இல்ல, போய் விக்கிறவங்கிட்ட வாங்க போறாங்க. கதவை அடைச்சிடுறாங்க. அந்த 5 பேர் வந்து கெஞ்சுறாங்க, ஆண்டவரே எங்களுக்கும் திறங்கன்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆயத்தமா இருந்தவர்கள் ஆண்டவரோடு சேர்க்கப்பட்டாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அங்க எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவி. கரெக்டா இல்லைங்களா? அந்த விளக்கு கொளுத்துறதுன்னா வசனத்தை பரிசுத்த ஆவியின் துணையோடு படிச்சுட்டு இருக்கிறவங்க கரெக்டான டைமை புரிஞ்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள், இதோ மணவாளன் அப்படிங்கிற ஒரு சத்தம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் போய் தூங்குனாங்க பாருங்க. இது சரித்திரத்தை நிகழ்ந்த ஒரு நிகழ்வுக்கு ஒப்புமையா இருக்கு. நம்ம முன்னவே பார்த்தோம், வில்லியம் மில்லருடைய மூமெண்ட். மணவாளன் வரவே இல்ல. வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஏர்லியராவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. மணவாளன் வந்துருவாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க. போய் நித்திரை மயக்கமாய் தூங்குன மாதிரி நம்ம முன்னவே பார்த்த இந்த வில்லியம் மில்லர் மூமெண்ட் 1844வது வருஷம் இந்த பேரபிள்ல எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வில்லியம் மில்லர் சொன்னாரு, த மேனர் ஆஃப் லார்ட்ஸ் ரிட்டர்ன். இவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, த மிட் நைட் கிரை அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1844ல வந்துருவாரு, மாம்சத்துல வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க. வரல. சோர்ந்து போய் தூங்கிட்டாங்க. திரும்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல இதோ மணவாளன் சத்தம் வருது. எல்லாராலையும் எழுந்து போக முடியல. 5 பேர் மட்டும் தான் போனாங்கன்னு. அப்ப ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சுக்கலாம் இந்த பாடத்துல. வில்லியம் மில்லர் கணிச்ச விஷயம் நடுராத்திரின்னு அவரு கணிச்சாரு. எதை அப்படின்னா 1844. நமக்கு தெரியும்
நடுராத்திரி 1844 வருஷம் கிடையாது. காரணம் அப்ப ஆண்டவர் வரல இவங்களுடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையில. ஆனா ஆண்டவர் எப்போ வந்துட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இஸ்ரேல் கூட்டி சேர்க்கப்பட்ட பிறகு ஆண்டவர் வந்துட்டார்ன்னு பார்க்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ள ஏதோ ஒரு வருஷத்துல ஆண்டவருடைய இந்த பெருசியா ஸ்டேஜ் நடந்திருக்கணும். அது எப்பன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மல்கியா 3 அதிகாரம் 17 என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். பாருங்க, கிளியரா வசனம் சொல்லி முடிக்கிறார். எப்படி முடிக்கிறாருன்னா, என் சம்பத்தை நான் சேர்க்கும். என்னுடைய ஜுவல்ஸ் எனக்கு தெரியும். நான் அவர்கள கூட்டிப்பேன் அப்படிங்கிறார். இப்ப இந்த பாடத்துல நம்ம என்ன இந்த செகண்ட் பார்ட்ல என்ன நம்ம கன்க்ளூட் பண்றோம்னா, 3 படிநிலைகளை குறிச்சு பார்த்துட்டோம். பெருசியா, எபிஃபனியா, அபோகலிப்சிஸ். பெருசியாங்கிறது யாருக்குன்னு தெரியாம செய்யற வேலை. முக்கியமா உயிர்த்தெழுதல். எபிஃபனியா அப்படின்னு அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல கூட்டி சேர்த்திருக்கார். உண்மையான சத்தியங்கள் நிறைய ஆண்டவர் என்ன பண்றாருன்னா புடமிட்டு கொடுத்திருக்கிறார். ராஜாக்களை வெட்டியிருக்கார். இதெல்லாம் நடக்கிறது எபிஃபனியா ஸ்டேஜ். இந்த எபிஃபனியா ஸ்டேஜ்லயே பர்டிகுலரா இங்க இருந்துட்டு நம்ம நடுராத்திரி ஆண்டவர் எப்ப வந்தாருன்னு நம்மளால கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்கு. அந்த வாய்ப்புக்காக தான் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துக்கு போனோம். நம்ம முன்னமே பார்த்த மாதிரி ஆண்டவர் வரும்போது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் வந்த பிறகு இப்போ வந்திருக்கிறாரான்னு பாஸ்ட் இயர்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி வில்லியம் மில்லர் கணிச்ச நடுராத்திரி 1844ன்னு கணிச்சாரு. நமக்கு தெரியும் 1844ல ஆண்டவர் வரல. எல்லாரும் நித்திரை மயக்கமா தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் வராரு. எழுந்து 5 பேர் கிளம்புறாங்கன்னு பார்க்கிறோம். இஸ்ரேல் தேசம் 1948ல சுதந்திரம் வாங்கிருச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவேன்கிறாரு. அப்ப ஆண்டவர் வந்தாதான் இஸ்ரேல் தேசமே உதயம் ஆயிருக்கும். அப்ப ஆண்டவர் வந்துட்டாரு. எதுக்கு முன்னாடின்னா 1948க்கு முன்னாடி. எதுக்கு அப்புறம்னா வில்லியம் மில்லருடைய காலத்துக்கு அப்புறம். இததான் நம்ம அடுத்தடுத்த பாகத்துல கண்டுபிடிக்க போறோம். 1844க்கு அப்புறம் 1948க்கு முன்னாடி. நடுராத்திரி அப்படிங்கிறது ஏதோ ஒரு வருஷத்துல விழுந்திருக்கணும். ஃபால் ஆயிருக்கணும் ப்ராஃபசி. அது எந்த வருஷம்? எந்த வருஷம் நம்முடைய ஆண்டவர் வந்தாரு? அவர் எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு? இப்ப வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கமே, நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ந்து அடுத்த 2 பாகங்கள் நம்ம என்ன பண்ண போறோம்னா, தொடர்ந்து தியானிக்க போறோம். இவ்வளவு நேரம் கேட்ட வசனங்களை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். தேங்க்யூ.